ஹலோ வணக்கம். என்னோட பேர் திவ்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் knitting சொல்லி தரப்போகிறேன். இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே 4 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் knitting பழகுறீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். knitting பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை yarn அண்ட் knitting needles. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் knit பண்ணுறீங்கன்னா ரொம்ப மெல்லிசாவும் நூல் வாங்காதீங்க, ரொம்ப இது மாதிரி திக்காகவும் நூல் வாங்காதீங்க. சம்வேர் இன் பிட்வீன் ஷுட் ஒர்க் ஃபைன். நீங்கள் வாங்குகிற நூல்லையே அது எந்த சைஸ் நீடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் yarn அண்ட் நீடில் எடுத்துகிட்டு வாங்க, knitting பழகலாம். சரி, knitting ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஆச்சிக்கிட்ட போய் எனக்கு இது செய்ய வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்த நடையும் நடைப்பழக்கம். அது மாதிரி எடுத்த உடனே வரலைன்னா கவலைப்படாதீங்க, பழக பழக கண்டிப்பாக வரும். knitting பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தெல்லாம் இல்லை, அதை பழகணும்னு ஆசை இருந்தால் போதும், எல்லாராலையும் knitting பழக முடியும். knittingல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நூல் எடுத்து எப்படி நீடில் மாட்டுறது அப்படின்னு பழகணும். அதுக்கு பேர் காஸ்ட் ஆன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு knitting ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் முடிச்சு போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டோட அகலத்துக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுன்றதை கனெக்ட் பண்ணி அதை காஸ்ட் ஆன் பண்ணுவோம். காஸ்ட் ஆன் பண்ணாதான் அதுக்கு மேலே வரிசையாக ஸ்டிச்சஸ் பேக் அண்ட் ஃபோர்த் போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டை போட முடியும். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சஸை நீங்கள் நீடிலில் போடுறதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆன். இதுதான் knitting பழகிறதுல ஸ்டெப்பு. முதல்ல ஒரு முடிச்சு போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஸ்லிப் நாட். அந்த முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நூல் எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த மாதிரி 2 ஃபிங்கரில் சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வெளியில் ஸ்லைட் பண்ணிடுங்க. தம் வச்சு இந்த நடுவில் இருக்கிற இடத்த பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ரைட் ஹேண்டில் இந்த 2 ஃபிங்கர் எடுத்து இந்த லூப்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட். இதை ஏன் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த லூப்போட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நீடில் சைஸை பொறுத்து அதை உள்ளே மாட்டிட்டு இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நீங்கள் அழகாக சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. காஸ்ட் ஆன் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதாவது நிறைய வேஸ் டு டூ காஸ்ட் ஆன் இருக்குது. எந்த ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த டைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சும்மா காஸ்ட் ஆன் இத்தனை ஸ்டிச்சஸ் அப்படின்னு மட்டுமே போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த காஸ்ட் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 பாப்புலரான காஸ்ட் ஆன் மெத்தட்ஸ் சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து லாங் டெயில் காஸ்ட் ஆன், இன்னொன்று வந்து கேபிள் காஸ்ட் ஆன். அதுக்கு முன்னால் இது ரெண்டுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிள் காஸ்ட் ஆன் மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். அது வந்து ரேப் காஸ்ட் ஆன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரொம்ப சிம்பிள். இது வந்து டெய்ல் எண்ட் ஆஃப் த yarn. இது என்னோட நூல்கண்டுலேருந்து வர நூல். இப்போ ரேப் காஸ்ட் ஆன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நூல்கண்டுலேருந்து வர நூல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பூ கெட்டுவோமோ அதே மாதிரி எடுத்து வரிசையாக ஒரு லூப்பாக மாட்டிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் காஸ்ட் ஆன் பண்ணது, இது 2வது ஸ்டிச்சு. அந்த ஸ்லிப் நாட் போட்ட இடம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஆகிக்கிடும். ஸோ இதே மாதிரி காஸ்ட் ஆன் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் வந்து காஸ்ட் ஆன் 11 ஸ்டிச்சஸ்னால் இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நம்மளோட நீடில் மேலே எத்தனை லூப்ஸ் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ். ஸோ இங்கே வந்து 5 ஸ்டிச்சஸ் இருக்குது நம்மளுக்கு. எப்போல்லாம் உங்கள் பேட்டர்னில் காஸ்ட் ஆன் இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அப்போது அத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து நம்மளோட நீடிலில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ காஸ்ட் ஆன் 11 ஸ்டிச்சஸ்க்கு இந்த இடத்துல நம்ம வந்து 11 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து எப்பயுமே லூப்ஸ் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது நீங்கள் போட போட கண்டிப்பாக தானாக வந்துடும். அடுத்தது லாங் டெயில் காஸ்ட் ஆன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ போன மெத்தடில் ஸ்டிச்சஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற நூலில் போட்டுட்டு இருந்தோம். இந்த லாங் டெயில் மெத்தடில் காஸ்ட் ஆன் வந்து இந்த டெய்ல் எண்டில் போடுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 11 ஸ்டிச்சஸ் போடணுன்னா இந்த நூல் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஸோ லாங் டெயில் காஸ்ட் ஆன் போடுறப்போ டெய்ல் எண்டில் வந்து எவ்வளோ நூல் வேணும் அப்படின்றத வந்து பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்லிப் நாட் போடணும். இப்போ இந்த லாங் டெயில் காஸ்ட் ஆன் போடுறதுக்கு டெய்ல் எண்டில் எவ்வளோ நூல் விடணும் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 ஸ்டிச்சஸ் காஸ்ட் ஆன் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 லூப்ஸ் பண்ணுவோமா.
அதுக்கப்புறமும் ஒரு 4-5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இதுதான் சிம்பிள் மெத்தட் டு கால்குலேட். அப்புறமா இந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டுட்டு லாங் டெயிலை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா டிஃபைன்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து நீளமாக ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம், அந்நேரம் வந்து நம்ம இப்படி சுற்றி சுற்றி கால்குலேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்நேரம் என்ன பண்ணணுன்னா, அந்த ப்ராஜெக்டோட லென்த் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த லென்த்தை வந்து ட்ரிப்பிளாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 30 இன்ச்சஸ், அது கூட வந்து ஒரு 10% ஆட் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 2-3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லென்த்தில் தான் நம்ம வந்து டெய்ல் எண்டு நூல் விட்டுட்டு ஸ்லிப் நாட் போடணும். ஸோ இப்போ நம்ம போடுறதுக்கு இவ்வளோ தூரம் நூல் விட்டால் போதும். இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மேலே டெய்ல் எண்டு நூல் இருக்குது, இங்கே ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன், கீழே வந்து நூல்கண்ட்லேருந்து வர நூல் இருக்குது. இப்போ உங்களோட நீடில் ரைட் ஹேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த 2 நூலையுமே இந்த 2 ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 2 ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அதை வச்சு இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்களோட 2 ஃபிங்கரையும் இந்த மாதிரி கன் ஷேப்பில் கொண்டாந்துக்கோங்க. இந்த மாதிரி இதுதாங்க பொசிஷன். தம்பில் வந்து என்னோடய டெய்ல் எண்ட் இருக்குது, என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நூல்கண்ட்லேருந்து வர நூல் இருக்குது. ரைட் ஹேண்டில் உள்ள இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு இந்த லூப்பை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அது வந்து கலண்டு வெளியில் வந்துடும். ஸோ இதை இப்படி இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த இடத்துல தம்பில் இருக்கிற நூலுக்குள்ளே விட்டுக்கோங்க நீடில். அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருக்கிற நூல் கிராப் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா மொதல் ஸ்டிச்சை காஸ்ட் ஆன் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் பேக் டு பொசிஷன். தம் கிட்ட இருக்கிற நூலை நீடில் உள்ளே விட்டுக்கோங்க. அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருக்கிற நூலை இந்த மாதிரி கிராப் பண்ணி இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அடுத்த ஸ்டிச்சை காஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் நாட் பண்ண இடம் தான் மொதல் ஸ்டிச் காஸ்ட் ஆன் பண்ணது. அடுத்து 2 ஸ்டிச் காஸ்ட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி 10 ஸ்டிச் காஸ்ட் ஆன் பண்ண போகிறோம். அதே ஸ்டெப்பை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப டைட்டாகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போட்டிருக்கக்கூடாது. மீடியமாக கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ரீயாக இப்படி மூவ் ஆகிற மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம 10 ஸ்டிச்சஸ் காஸ்ட் ஆன் பண்ணிட்டோம். லாங் டெயில் மெத்தட் யூஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்களா, இந்த டெய்ல் எண்டில் இருக்கிற நூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 10 ஸ்டிச் காஸ்ட் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் லாங் டெயில் காஸ்ட் ஆன் மெத்தட். நம்ம ரேப் காஸ்ட் ஆன் மெத்தடோட இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோ டைட்டாக இருக்காது. ஒன்று போல் ஸ்டிச்சஸ் வந்து காஸ்ட் ஆன் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்ததான் என்னோடய ஃபேவரட் மெத்தட் கேபிள் காஸ்ட் ஆன் மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து கொஞ்சம் இன்னுமே நீட்டாக இருக்கும். நான் வந்து அமிகுருமி டாய்ஸ்லாம் போடுறப்போ, நிட் பண்ணி அமிகுருமி டாய்ஸ் போடுறப்போ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக நூல் விட்டுக்கோங்க. டெய்ல் எண்டில் போட போகிறது இல்லை, அந்த பக்கம் இருக்கிற எண்டில் தான் நூலில் தான் காஸ்ட் ஆன் பண்ண போகிறோம். கொஞ்சமாக விட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. கேபிள் காஸ்ட் ஆன் போடுறதுக்கு நம்மளுக்கு 2 நீடிலுமே தேவைப்படும். ஸோ இந்த நீடில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்லிப் நாட் போட்ட லூப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்சர்ட் யுவர் நீடில் நிட் வைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே இருக்குது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் நீடில், நம்ம ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த எம்டி நீடில் வந்து இந்த மாதிரி அடியில் இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஸோ இன்சர்ட் நீடில் நிட் வைஸ். அப்புறம் நூல்கண்ட்லேருந்து வர நூல் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லூப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த நூலை கிராப் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துட்டிங்களா, அப்புறம் இதை ட்விஸ்ட் பண்ணி திரும்பி இந்த நீடில்லையே மாட்டி விட்டுறணும். அண்ட் யூ கேன் டேக் எ நீடில் அவுட் அண்ட் இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்மளோட இதான் ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச்சு, இது 2வது காஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச்சு. திஸ் இஸ் பேசிக்லி அ நெட் ஸ்டிச். ஏற்கனவே நெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதுதான் நெட் ஸ்டிச்சுன்னு. தெரியாதவங்களுக்கு புதுசாக பழகிக்கலாம். ஸோ கேபிள் காஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு 2வதாக என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் போடுறப்போ நம்ம என்ன பண்ணிடணும், நெட் வைஸாக நீடில் இன்சர்ட் பண்ணோம். கேபிள் காஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கிற இடம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணோம். I'm not going under this loop, I'm just going in between these 2 stitches. இப்போ மறுபடியும் ஒர்க்கிங் யானை தூக்கி லூப் பண்ணிக்கோங்க மேலே.
பண்ணிவிட்டு அந்த யானை கிராப் பண்ணி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டோம்னா இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டிச் ஆக போகுது. ஸோ திரும்பியும் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீடிலில் மாட்டி விட்டுருங்க. இதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணணும். நம்ம எத்தனை ஸ்டிச்சஸ் காஸ்ட் ஆன் பண்ணோமோ அத்தனை ஸ்டிச்சஸ் ரிப்பீட் பண்ணணும். இந்த காஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ரெச்சி ஆஸ் த லாங் டெயில் காஸ்ட் ஆன். அதோட கொஞ்சம் ஸ்ட்ரெச் கம்மியாக இருக்கும். அண்ட் தேட் இஸ் த ரீசன் வை அது வந்து இந்த அமிகுருமி டால்ஸ்லாம் போடுறதுக்கு பர்ஃபெக்டான காஸ்ட் ஆன் இது. ஏன்னா நம்மளுக்கு அமிகுருமி பொறுத்த வரைக்கும் டைட்டாக தான் ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அந்நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று ரீசன் வந்து ஏன் நிறைய டிசைனர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு நீட்டான எட்ஜ் கொடுக்கும் நம்மளுக்கு. த எட்ஜ் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் வென் யூ டூ திஸ் காஸ்ட் ஆன். ஸோ இப்போ கேபிள் காஸ்ட் ஆன் யூஸ் பண்ணி நான் இந்த நீடில் 14 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ காஸ்ட் ஆன் எப்படி பண்ணுறதுன்னு பழகிட்டோம். அடுத்து நிட்டிங்கில் உள்ள ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.